இப்போ விசிகால உள்ள அமைச்சர் வன்னியரசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கடன் வாங்குறது தப்பு இல்ல. சீமான் மாதிரி திருநிதி வாங்கி பொழைக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்னண்ணே? திரள் நிதி வாங்குறது கூட தப்பு இல்லைங்க. கட்ட பஞ்சாயத்து பேசி நிதி வாங்குறது தான் தப்பு. போய் மிரட்டி யாருக்கு பிரச்சனைக்கு உரியவங்க 2 பேர் இருக்காங்களோ 2 தரப்பு அவங்கள போய் இந்த விடுதலை சிறுத்தை இருக்காங்கல்ல இவங்க போய் மிரட்டி சண்டை போட்டு அவங்கள எந்தெந்த வகையில அச்சுறுத்தணுமோ அச்சுறுத்தி நிதி வாங்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. யாரு சமூகத்துக்கு எதிரான அரசியல் பண்றாங்களோ அவங்கள்ட்ட போய் நிதி வாங்குறது தான் தேர்தல் நிதிங்கிற பேர்ல திருட்டு நிதி வாங்குறது தான் தப்பு. அதே போல லாட்ரி மார்டின்ட்ட நீங்க வரைக்கும் நிதி வாங்கியிருக்கீங்க. திமுகவும் நிதி வாங்கியிருக்கு. 900 கோடி இல்ல, திமுகவும் நிதி வாங்கியிருக்கு, தாவேகாவும் நிதி வாங்கியிருக்கு, இந்த விடுதலை சிறுத்தையும் நிதி வாங்கியிருக்கு, இன்க்ளூடிங் கம்யூனிஸ்டுகளும் நிதி வாங்கியிருக்காங்க. திரள் நிதி வாங்குறது ஒரு பெரிய தப்பு. அது ஏதோ லாட்ரி மார்டின் நிதி வாங்குற மாதிரி அது ஒண்ணும் இது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக இதையே பேசுறான் எல்லாருமே. தாவேக்கால உள்ளவனும் அதுதான் பேசுறான், கம்யூனிஸ்டுகள் உள்ளவனும் அதுதான் பேசுறான், காங்கிரனே பேசுறான், திமுக உள்ளவனும் அதுதான் பேசுறான். இப்போ இந்த அப்பப்போ போய் அங்க எங்கெல்லாம் ஆளுங்கட்சியா இருக்குதோ அங்கெல்லாம் போய் ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிற இந்த விடுதலை சிறுத்தை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, வன்னி அரசு, அவர் திரள் நிதி வாங்குறது தான் தப்புன்னு சொல்றது மிக மிக அப்பட்டமான ஒரு படி சுமத்தல் அது. ஏன்னா அவங்கதான் இவ்வளவு காலகட்டத்துல 30 ஆண்டுகள் அவங்க விசிக்கு ஆரம்பிச்சு 30 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறாங்க. இந்த 30 ஆண்டுகளும் திரள் நிதிதான் கட்சியே நடந்திருக்கு, அவங்க வாழ்க்கையும் நடந்திருக்கு. அதோட இல்லாம கட்ட பஞ்சாயத்து பேசி நிதி திரட்டினவங்க இன்னைக்கு இந்த சீமான் அப்படி பேசக்கூடாது. இது எப்படின்னா, அவர் திமுக கூட்டணியில இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியில இருந்தாலும் சரி, இப்ப தாவேகா கூட்டணியில இருந்தாலும் சரி, தொடர்ச்சியா சீமான் அவர்களை விமர்சிப்பதற்கான காரணம் என்ன? அது என்னன்னா, சீமான்ட்ட ஒரு வலிமையான கொள்கை இருக்கு, ஒரு சரியான நிலைப்பாடு இருக்கு. யாராலையுமே அதை மாத்திக்க முடியல. நாங்களே போய் அண்ணே தயவு செய்துண்ணே இந்த விஷயத்துல கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டாலும் அண்ணன் எந்த வகையிலுமே கொண்ட கொள்கையில உறுதியா இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு இவங்களால சகிச்சுக்க முடியல. ரெண்டாவது, இவர் சீமான் அண்ணன் ஒரு முதலமைச்சருடைய முன்னாள் முதலமைச்சருடைய ஒரு வாரிசோ அல்லது இந்த மாதிரி சினிமாவில் பிளாக் டிக்கெட்டை கொடுத்து வித்து பெரிய கோடான கோடியை சம்பாதிச்சு ஏசிலேயே வாழ்ந்துட்டு வெளியில ஒரு சினிமா நடிகனும் கிடையாது. ஒரு சாமானிய மக்கள்ல இருந்து வந்தவர். அவரு சாமானிய மக்கள்ல இருந்து எழுந்து வந்த நீங்க ஆப்ரஹாம் லிங்கனா இருக்கட்டும், ஜான் எஃப் கென்னடியா இருக்கட்டும், லெனினா இருக்கட்டும், நெல்சன் மண்டேலாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எங்க இருந்து வந்தவங்கன்னா சாதாரண ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, இந்த மாதிரி பின்புலத்துல இருந்து வந்தவங்க. ஒரு சாதாரண கூலி தொழிலாளி பின்புலத்துல இருந்து வந்தவர் தான் சீமான். அப்ப சாதாரண இந்த மாதிரி ஒரு எளிய குடும்பத்துல இருந்து வந்த ஒருத்தர் இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இவ்வளவு பேரு அவரை கொண்டாடுற விதமா இருக்கிறதே இவங்களுக்கு அரிப்பு கீழே முட்டையை வச்சா ஆம்லேட் போட்டுருவாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு எரிச்சல். அந்த எரிச்சலினுடைய வெளிப்பாடு தான் சீமான விசிகா விட்டு திட்ட வைக்கிறதுங்க. இந்த போனுச்சுல சோபாவினுடைய வெளிப்பாடு தான் அது. என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை சொன்னாரு. கரூர் விஷயத்துல விஜய் ஒரு ஓடுகாலி போன கோலை காணொலி இருக்கு. ஆனா இன்னைக்கு தாவேகாக்கு நான் ஒரு தூணா இருப்பேன் அப்படின்ட்டு ஐயா வைகவும் விசிகாவும் சொல்லுது. இல்ல, வைகோ பேசுறதெல்லாம் நம்ம இப்போ பொருட்டாவே எடுத்துக்க வேணாம். ஏன்னா வைகோ இப்ப எப்படி ஆயிட்டுனா ரொம்ப கேவலமான அரசியலை பண்றாரு. இந்த ஒரு படத்துல கூட ஒரு டைலாக் வரும், அவன்கிட்ட ஏன்டா பேசுற, 50 ரூபா காசு கொடுத்து அம்மனம்மா ஆடுனா ஆடுவான் அவன் பாட்டிக்க அப்படி அந்த மாதிரி நிலைமையில தான் வைகோலா இருக்காரு. அவர் பேச்செல்லாம் இப்ப எடுபடி ஆகல. நீங்க இந்த கேட்ட கேள்விக்கு என்னன்னா, இப்ப நீங்க திமுகல இருக்கும் போதும் விடுதலை சிறுத்தைகள் நம்மளை விமர்சிச்சாங்க, தாவேக்கால இருக்கும்போது விமர்சிக்கிறாங்க. இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னா, அண்ணன் சீமான் அண்ணன் திருமாவளவனை அவ்வளவுதான் எதிர்க்கிறது இல்லைங்க பிறகு அண்ணங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்களை கேட்டுட்டு போயிடுறாரு. அதிமுக எதிர்க்கிற அளவுக்கு பேசுறது இல்லை. அதனால இவங்க திமுகவும் சரி தாவேக்காவும் சரி முழு வேலையா என்ன பண்றாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளை வச்சு எங்களை எதுக்க பாக்குறாங்க. இதுதான் உண்மையானது காரணமே. அவங்கள பேசினா அவர் பேச மாட்டாரு, சிப்பாயை பயன்படுத்த இவரு நம்ம சீமானனை விமர்சிக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான் வேணா விமர்சிக்காம இருக்கலாம், அண்ணன் சீமானோட தம்பிகள் நாங்க இருக்கோம், நேரடியா விமர்சிப்போம், எங்களுக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் பார்த்து. ஆனா இந்த மாதிரி தரங்கட்ட அரசியலை பண்றதை அவங்க நிறுத்தணும். திரள் நிதினா என்ன, இவங்க கட்சியில எப்படி நடத்துறாங்கன்னு தெரியலையே. இவங்க கட்சி எப்படித்தானே நடத்துறாங்க, இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்றது இதேதான் வேலையா வச்சிருக்காங்க. சாதிய கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள், வேற என்ன இருக்கு அவங்கள்ட்ட? எழுச்சி தமிழர்லாம் எதுக்கு போடுறாங்க?
கிங் மேக்கரா கிங் மேக்கர் கிங் மேக்கரா ஐயோ இல்ல இது ஒரு ஒரு கொச்சையா இருக்கு. கேவலமான அரசியல் இது. இது இப்ப அதிகாரம் யாரு கையில இருக்கோ அவர் கையில காலில் விழுந்து கிடப்பாருங்க அவரு. வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு திமுக மறுபடியும் இப்ப திமுக ஆட்சிக்கு வந்துட்டு வச்சுங்களேன், விடுதலை சிறுத்தை அங்கேயே போயிடுவாரு. தனுசு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரு. அடுத்த எலெக்ஷன் வருது, ஒரு 110 இடம் ஜெயிக்கிறாரு. அவருக்கு ஆட்சி அமைக்க பிரச்சனையா இருக்கு. பள்ளி இழிக்கிறவங்க. அதெல்லாம் கிடையாது. பல்லு அவ்வளவு இழிக்கிறாரு அவரு. அவர் அண்ணில இழிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதிகாரம் எங்க இருக்கோ அங்க போய் சேர்த்துட்டு பதவியை பார்த்து பல்லடிக்க மாட்டாரு. பணத்தை பார்த்துட்டாருன்னா, சோஃபாவை பார்த்துட்டாருன்னா பல்லடிச்சு. தாவேக்கால என்ன இருக்கு? எதுக்கு போய் அங்க சேர்றாரு? அவங்கள்ட்ட கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பதவிக்காக இல்லாம விஜயோட எந்த கொள்கை எந்த கோட்பாடு அவருக்கு புடிச்சு போய் அவர் அங்க போயிருப்பாரு நினைக்கிறீங்க? பிஜேபிக்கு நேரெதிரான சக்தி விசிகான்னு சொல்றாங்க. நாங்க அம்பேத்கரியத்தை பின்பற்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைன்னாங்க. இப்ப அந்த பிள்ளைய தத்தெடுத்து வச்சிருக்காங்க. விஜய்ங்க கிட்டத்தட்ட இப்ப கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் நெருங்க 3.5 வருஷம் ஆக போகுதுங்க. பிஜேபிங்கிற வார்த்தையே சொல்றதுக்கு அவருக்கு துணிச்சல் இல்லைங்க. இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? ஒரு இடத்துல பிஜேபி துணிச்சலே கிடையாதுங்க. அவரு உண்மையாவே அவரு அங்கதான் இருக்காரு. பிஜேபிங்கிற துணிச்சலே அவர் கிடையாது. அதை எதிர்க்கிறது கூட பிரச்சனை கிடையாது. இந்த மேகதாது பிரச்சனை இவ்வளவு நடக்குது, அதை பத்தி இது வரைக்குமே பேசல பாருங்க. ஜனநாயகம் பிரச்சனை போயிட்டு இருந்தது. அதான் சொல்றேன், அது ஒரு கேவலமான அரசியல். அண்ணன் திருமாவும் இவரும் வன்னியரசும் இந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டிக்கணும். இல்லைன்னா எதிர்வினைகள் அது பயங்கரமா இருக்கும். ஒரு மனசு வருது உங்களுக்கு சண்முக தம்பி, நீங்க என்ன அண்ணன் என்ன அப்படின்னு கூப்பிடும்போது நீங்க மனசுக்குள்ள இதை கூட வச்சுட்டு கூட என்ன நீங்க அண்ணன் கூப்பிடுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை எப்படி தப்பா பேசுறதுக்கு என்னால என் மனசு எப்படி வரும்? எனக்கு என்ன வன்மத்தை பாத்தீங்களா? அவ்வளவு வன்மம் இருக்குது சீமானண்ண மேல. 2 பேருமே தேசிய தலைவர் பின்பற்றக்கூடியவர்கள். ஆமா, 2 பேருமே தமிழ் மக்களுக்காக தேசிய தலைவர் பின்பற்றுறவங்க. அவரா திமுக கூட்டணியில இருக்கும்போது அங்க ஈழத்துல போர் நடந்து கொடுமையா கொண்டு ஒழிக்கப்பட்ட அடுத்த கொஞ்ச நாள்லயே போய் எம்பிக்கள் சேர்ந்த கூட்டணி நாங்க போறோம்னு சொல்லி போய் அங்க போய் ராஜபக்சே கைய குலுக்கிட்டு வந்ததை நாங்க கண்ணால பாக்கலையா? இவங்க என்ன சொல்றாங்க, ராஜபக்சேவை தான் கையை பிடிச்சாங்க. ராஜபக்சே அதுலதான் இருக்கேங்க. ராஜபக்சே முடியாந்து உங்களை கையை பிடிச்சாரா? நீங்க தான் ஓடி போய் கையை பிடிச்சீங்க. இன்னைக்கு வரைக்கும் 2009 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த நீங்க வரலாற்று பதிவுகளை வேணாலும் எடுத்து பாருங்க. அன்னைக்கு அண்ணன் என்ன சீமான் அண்ணன் என்ன நிலைப்பாட்டுல இருந்தாரு ஈழம் சம்பந்தமா, ராஜபக்சே சம்பந்தமா, அதே நிலைப்பாடு தான் இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனா காங்கிரஸ் கூட ஒட்டும் கிடையாது, வரவும் கிடையாது. அன்னைக்கு எங்கெல்லாம் காங்கிரஸ் இருக்குதோ அங்கெல்லாம் விசிகா இருக்கும். இங்கெல்லாம் காங்கிரஸ் இருக்குதோ அங்கெல்லாம் விசிகா இருக்குது. நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். போன பீரியட்ல திமுகவோட இருந்துச்சு காங்கிரஸ். அப்ப இவங்களும் போய் அங்க ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க 22 கட்சி கூட்டணியில. இப்ப தாவேக்கா ஜெயிச்சு விஜய் ஜெயிச்சுட்டாரு, ஆட்சி அமைக்க போறாருன்னு அப்படியே திமுக வெட்டி விட்டுட்டு, அப்பா சாமி எந்த கட்சியை வேணாலும் நம்பலாம் சாமி. ஆனா அந்த விடுதலை சிறுத்தை இருக்கு பாத்தீங்களா, சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை எல்லாம் கிடையாது, அது விடுதலை செத்த பிளாஸ்டிக் செத்தையெல்லாம் குப்பையெல்லாம் கொட்டி கிடக்கு பாருங்க. அந்த மாதிரி விடுதலை செத்த. ஏன்னா ஒரு அனைத்து மேடைகளையும் என் அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசிய சீமான எந்த அளவுக்கு பழி வாங்க முடியுமோ, எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அது பண்றது விடுதலை சிறுத்தை ரொம்ப தெளிவா பண்றாங்க. அதுதான் காரணம். என்னன்னா கொடுக்குற காசுக்கு கூடாது. நன்றிங்க. நன்றி.